அப்போஸ்தலர் 6. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகோரையும் நிக்கானோரையும் திமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்திரேயாவாகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்தீரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக, இவன் தூஷண வார்த்தைகளை பேசக் கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படியென்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவர் ஊழியக்காரர்களாகவும், ஆண்டவரே, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவனாக இருந்தான். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருக்கும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், கவலைகள், பாரங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்களை கொடுக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். வேண்டாத வீண் பயங்கள், மன கலக்கங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே மாறும்படியாய் செபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகி நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும். இம்மட்டும் உதவினை எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, இதிலே நாங்கள் 6வது அதிகாரத்தில் தியானித்தது போல ஆண்டவரே, அநேக போராட்டங்கள், பாடுகளும் பிள்ளைகளுக்கு
எங்களுக்கு விரோதமாய் உருவாகி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த போராட்டங்கள் பாடுகள் யாவும் ஆண்டவரே மனவேதனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விழுகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் யாவற்றையும் நீக்கி போடும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எந்த இடத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீரே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் பலப்படுத்தும். தற்கொலை எண்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தரே விடுதலையாக்கும். நீதியின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். சாட்சிகளாய் நிறுத்தும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.